பாட்டி கண் முழிச்சிட்டாங்கம்மா. இருங்க இருங்க பாட்டி, இன்னும் கொஞ்சம். எனக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்து மலர் சிந்துவை பார்த்துட்டு அந்த அம்மாக்கு என்னமா ஆயிடுச்சு பண்ணி இப்போ என்னென்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலில் நிறைய சர்க்கரை போட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே திட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டி கண் முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க சுகர் லோவாக இருக்கனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்ட 20 நிமிஷத்தில் இந்த மாத்திரை சாப்பிட்ட 20 நிமிஷத்தில் நீங்கள் சாப்பாடு சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டரையுமே வர வச்சிடறாங்க. அவங்களும் செக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வந்து சிந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்துச்சு, நான் தான் பாலில் சக்கரை போட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லும்போது வீட்டில் ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டே நீங்கள் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் சிந்துவை பாராட்ட செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஆதரவு சொல்லிட்டு அதுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு என்ன ப்ரமோல பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ஒரு ஹக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹக் கொடுத்து கூடவே ஒரு கிஸ் வேறு தராங்க. நான் கிஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மறுபடியும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா திருப்பி கிஸ் பண்ண போகிறாரு.